நர்சரி ட்ரேயில் விதைகளை எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம வேறு பாட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு செம்மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து காயர்பித், அதுக்கப்புறம் மண்புழு உரம் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். நீங்கள் நடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி பொல பொலன்னு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதே நல்லா உயிரோட்டம் உள்ள மண் மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும், எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. மணலில் நல்லா மிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் அது விதைக்கும்போது வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொல பொலன்னு மண் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நர்சரி ட்ரேயில் இதை எப்படி தூவி விதைகளை நடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நர்சரி ட்ரே எடுத்துக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு மண்ணை மேலே வாக்கில் இப்படி தூவின மாதிரி அள்ளி குழிகளை பாதி அளவு நிரப்பணும். நீங்கள் மண்ணை அழுத்தி போடணும்னு தேவை கிடையாது, அப்படி அள்ளி தூவின மாதிரி போட்டாவே போதும். அப்போ தான் பாதி அளவு குழிகள் நிரம்புறதுக்கு தேவையான மண் அதில் இருக்கும். இப்படி மண்ணை அதில் தூவிட்டு அப்படியே நிரவி விடணும். எல்லா சைடும் மண் ஈக்குவலாக இருக்க மாதிரி நிரவி விடணும். இப்படி நிரவி விட்டுட்டு ஒவ்வொரு குழியாக நம்ம நம்மளோட இந்த 4 விரலை வச்சு அழுத்தி அதை சின்ன ஒரு அரை இன்ச்சுக்கு குழி வர மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த 3 விரலை வச்சு அழுத்துனீங்கன்னாவே ஒரு அரை இன்ச்சுக்கு குழி வரும். இந்த மாதிரி மொத்த ட்ரேயையும் நம்ம இந்த விரல்களை வச்சு அழுத்தி ஒரு அரை இன்ச்சுக்கு குழி உருவாக்கிக்கணும். இந்த நர்சரி ட்ரே எல்லா நர்சரி கார்டன்ஸ்லேயும் கிடைக்கும். இதோட விலை 40 ரூபா. நான் இங்கே போரூரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் ரோட்டோர கடை ஒரு நர்சரி கடையில் பார்த்தேன், இதோட விலை 50 ரூபான்னு போட்டிருந்துச்சு. இப்போ மொத்த நர்சரி ட்ரேலையும் நம்ம அரை இன்ச் அளவுக்கு ஒரு குழியை உருவாக்கிட்டோம். இந்த மாதிரி தான் அதில் உருவாக்கணும். இந்த அரை இன்ச்சு அளவு இருந்தாவே போதும், எல்லா விதைகளும் வளர்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நான் ஒவ்வொரு குழியிலையும் 3 விதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ரோவில் தக்காளி விதை போட்டிருக்கேன். அடுத்த 2 ரோவில் கொடைமிளகாய் விதை போட்டிருக்கேன். அடுத்த 2 ரோவில் நீட்ட மிளகாயோட விதைகளை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ரோவில் புளிச்சக்கீரையோட விதை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 2 ரோவில் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு ரோவில் பீன்ஸ் விதையை போட்டிருக்கேன். இப்போ எல்லா விதைகளையும் போட்டாச்சு. நான் சின்ன சின்ன விதைகளில் மேக்ஸிமம் 3 விதைகள் போட்டிருக்கேன். மிளகாய் ஒவ்வொரு ட்ரேலையும் 3 விதைகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே மண்ணை தூவி ஃபுல்லாக அந்த விதைகளை மூடிடணும். அழுத்தி மூடணும்னு தேவையில்லை, அப்படி நீங்கள் பரவுன மாதிரியே மண்ணை போட்டு தூவி அந்த விதைகளை மூடிடணும். தண்ணி இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எப்படி தெளிக்கணும்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இதில் தெளித்தோம் அப்படின்னா அந்த செடிகள் வளரும்போது எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்ப்ரேயோட விலை 50 ரூபா தான். இதை எந்த வாட்டர் பாட்டிலில் வேணாலும், நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டிலில் எதுக்கு வேணாலும் இது செட் ஆகும். இப்படி இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு ஈவினிங் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா இதில் விதைகள் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாட்டில் எடுத்து மாற்றிக்கலாம்.